அடுத்ததாக ஒரு வில்லனை கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுயநலமாக இருந்தால் என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக வீட்டுக்குள்ளார பிரச்சனைகள்லாம் கொண்டு வர கேரக்டராக எப்பயும் பெண்களை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த தடவை ஆண்களை வைக்கலாம். ஏன்னா சீரியலில் ஒரு சமத்துவத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப நெகட்டிவாகவே கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மீனாவுடைய அப்பா அம்மா உட்காந்துருக்கும் பொழுது அவங்க அப்பா ஓவராலாம் பேசினாலும் கூட எனக்கு உங்கள் ஆதங்கம் புரியுது அப்படின்னு வந்து செக்கை எடுத்து நீட்டிடுறாரு பாண்டியன். நான் ஒரு ஆதங்கத்தை சொன்னதில் நீங்கள் எதுவும் பர்சனலாக ஈகோவாக எடுத்துக்கிட்டீங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய வேண்டியதானே நான் செஞ்சுக்கிறேன், பரவாயில்ல. எனக்கு இப்போவும் வந்து லஞ்சம் கொடுத்து அந்த வேலை வாங்கினதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் என் வீட்டு மருமகளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் கொடுத்துட்றேன்னு பணத்தை கொடுத்துட்றேன். அதை வாங்கிக்க அப்படின்னு இந்த பக்கம் செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. பணத்தையும் வாங்கியாச்சு. அடுத்து கதிருக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. கதிர் வேணாம்னு சொன்னாலும் புரிடா, சும்மா அப்பா கஷ்டப்படாலாம் நினைக்காதீங்களா, நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டு இருப்பேன்டா அப்பா அப்படின்ட்டு. ஆனால் முறைப்படி நடந்துக்குங்க, நீயும் பிஸ்னஸில் ஒழுங்காக நடந்துக்கோ. அதே மாதிரி வந்து அண்ணன் மாதிரி தாந்தோண்டித்தனமான செலவு பண்ணாதுன்ட்டு. கடன் அடைச்சாச்சே தாந்தோண்டி செலவுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதரா செந்தில். ஒரு நிலத்தை விற்று இதை கொடுத்துருக்கோம், நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்குறதுக்கான வழியை பாருங்கிறாங்க. இதை அவர் சீரியஸாக சொல்லாட்டியும் கூட அதை பண்ணணும்னு வந்து இப்போ கதிர்லாம் நினைக்கிறாரு. ஆனால் செந்தில் அதை நினைக்கல. அதுக்கப்புறமா இப்போ மீனாவை ஆஃபீஸில் போய் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், ஹோட்டலில் போய் செலவு பண்ணலாங்கிறார். கையில் காசே இல்லை, பெட்ரோல் காசே இவங்கள்ட்ட தான் வாங்குறாரு. ஆனாலும் வந்து செலவு பண்ணலாங்கிறார். ஏன்னு கேட்டால் வந்து அதெல்லாம் அப்படி தாங்கிறார். இதில் வர அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த குவார்ட்டர்ஸை வேணான்னு சொல்லாத, வச்சுக்கலாம், மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்காது, நம்ம குவார்ட்டர்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தனி கொடுத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால என்னென்ன பிரச்சனைகள் எடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ நான் வந்து கூடலாம் சாப்பிடலாம் வரமாட்டேன்னு அனுப்பிவிட்டுறாங்க மீனாவும். ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீட்டில் கதிருக்கான பிஸ்னஸ் காசெல்லாம் கொடுத்ததுனால இப்போ கதிருக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஒரு இடத்த சரவணம் பார்த்து கொடுக்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டோட இடத்த கொடுக்க அந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே ராஜியும் வர சொல்லி. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சரவணம் வந்து பேராக வரும்னு நினைக்கிறாரு. ஆனால் தன்னுடைய மனைவி விஷயத்தை அவர் அப்படி நடந்துக்கல. அவங்க ஃப்ராடுங்கிறது வேறு விஷயம். இவர் ஆனால் அது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தான் வித்தியாசமாக நடந்துப்பார். அந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சு வாடகையெல்லாம் கம்மி பண்ணி பேசி இப்போ கதிருக்கு அந்த இடத்த பிடிச்சி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு இப்போ லேட்டாக வர கதிர் என்ன பண்ணுறாருனா ஸ்பீட் பாக்ஸோட வந்து 2 காரும் பார்த்துட்டேன், இடத்தையும் பார்த்துட்டேன், 8 லட்ச ரூபா, அது 50,000 ரூபா இது. ஸோ இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறத சொன்ன உடனே இப்போ முதல்ல 4 லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கையில் வச்சிருக்க போகிறாங்கலாம் சொன்ன உடனே இடம் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பாண்டியனும் சந்தோஷப்படுறாரு. என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வெள்ளிக்கிழமையே ஆரம்பிக்கலாங்கிற முடிவு வராங்க. கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு என்னென்னவோ யோசிக்கிறாங்க. ஆனால் என்னமோ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கலை. இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரசி இப்போ வந்து காலேஜுக்கு திரும்பி போகிறாங்க. ஆனால் படித்து முடிச்சு டிகிரியே வந்துச்சுங்கம்மா நினச்சாங்க, பதவாது போது அந்த செமஸ்டர் மட்டும்தானாங்கிறது தெரியல. ஸோ திருப்பி காலேஜுக்கு போகிறாங்க. அதை கொண்டு போய் குடும்பமே போய் விடலான்னு போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு கதிர். வாசலில் நின்று குமாரும் பாட்டியும் என்ன மேட்டர்னு விசாரிக்க பார்க்குறாங்க. தெரியல இவங்களுக்கு எங்கே பைய தூக்கிட்டு இந்த பொண்ணு போகுதுன்னு யோசிக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? திருப்பி குமார் அரசி ஜோடி ஆரம்பிக்கிறதும் செந்திலுடைய மனமாற்றத்தை பற்றியும் கதிர் கடைக்கு என்ன பேர் வைப்பார் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.